கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் பிரசங்கி 5:10 மற்றும் 1 தீமோத்தேயு 6:10 போன்ற நூல்களில் அடிப்படையில் பண ஆசை ஒரு பாவமாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், மார்க் 10:25 இயேசு ஐஸ்வர்வான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. இதற்கு உதாரணம் யூதாஸ் காரியத்தை நீங்கள் காணலாம். 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். தீமைக்குள்ளாகி நாண்டு கொண்டு செத்தான். அருமையான பரலோக ராஜ்யத்தை இழந்தான். 12வது சீசனாய் சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன் 24வது மூப்பர்களாய் இருக்க வேண்டியதை இழந்தான். எவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் பொக்கிஷத்தையும் கடைசி நேரத்தில் இழந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசி நேரம் வரைக்கும் ரட்சிப்புக்குள் இருங்கள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்கள். எந்த நிலையிலும் பின்மாற்றத்துக்கு போகாதீர்கள். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தேவன் உங்களை அவரோடு கூட இருக்கவே தெரிந்து கொண்டார். இதை இழந்து விடாதீர்கள். சோதனையோ வியாகுலமோ போராட்டமோ எது வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். மரண பரியந்தம் காத்துக்கொள்ளுங்கள். நன்றி.